கருப்பு உளுந்து நம்ம ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்தால் அல்வா செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு கருப்பு உளுந்து அல்வா. பாருங்கள், உளுந்து மாவு மஞ்சிடுச்சு. இப்போ அதை எடுக்கிறோம். பூத்து வந்துடுச்சான். ஏற்கனவே நம்ம இதில் நெய் உருக்கி வச்சுருக்கோம். அந்த நெய் உருக்கின பாத்திரத்துலேயே இந்த உளுந்து மாவை எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம தேங்காய் பால் அந்த உளுந்து மாவில் இப்போ சேர்த்துக்கிறோம். உளுந்து அல்வாவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நம்ம அல்வா கிண்டுறதுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். அது 1/4 கிலோ உளுந்து அரைச்சி எடுத்துருக்கோம். ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 கிலோ சீனி சேர்த்துக்க போகிறோம். சீனி சேர்த்துக்கிறோம். 1/2 கிலோ சீனி போட்டுங்க. எல்லாத்தையும் 1/2 கிலோ சீனி சேர்த்துருக்கோம். நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சு பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அல்வா கிண்டுறதுன்னா இதான் வேலை. கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டணும். அப்போ தான் அது பிடிக்காமல் வரும். இந்த அல்வா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்புக்கெல்லாம் வலுவு. இங்கே பாருங்கள், அல்வாவுக்கு நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டணும். அப்போ தான் அல்வா சரியான முறையில் வரும். பாருங்கள், அந்த கட்டியாக இருந்ததெல்லாம் நம்ம சுத்தமாக கரைச்சி விட்டுட்டோம். கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இது எப்படி நல்லா அப்படியே சுருண்டு வருது பாருங்கள் நிறையா. இதெல்லாம் நம்ம பாரம்பரிய சமையல். இதெல்லாம் அனைவரும் செஞ்சு பார்க்கணும். பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இப்படி சுருண்டு வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். நெய் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நெய் போட்டு கிண்டணும். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். பாருங்கள், இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நெய்யை கொஞ்சம் அதிகமாக தாங்க இதுக்கு செலவாகும். நெய் சேர்த்துக்கோங்க. டால்டாலாம் சேர்த்துக்காதீங்க. சுத்தமான நெய்யாக சேர்த்துக்கோங்க. நம்ம சுத்தமான பசு நெய் சேர்த்துக்கிறோம்.
பாருங்கள், இது வந்து நம்ம எல்லாம் அடி பிடிக்க விடாமல் கிண்டிக்கிட்டே வரணும். இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும், அதுதான் பதம். அப்படி வந்துட்டு அல்வா தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டு தான் இருக்கணும். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நெய் தேவைப்படும் போது நெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். இது வந்து பெரிய ஸ்பூன், சின்ன ஸ்பூன், பெரிய ஸ்பூனு. இதால் இப்போ 4 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். அந்தளவு நீங்கள் நெய் போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. நெய் இங்கே நம்ம பக்கத்தில் வச்சுருக்கோம், உருக்கி வச்சுருக்கோம். அப்பப்போ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம். இது அல்வாவுக்கு நெய் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். இது 1/4 கிலோ உளுந்து, 1/2 கிலோ சீனி, தேங்காய், ஒரு தேங்காய், முழு தேங்காயில் பால் எடுத்து ஊற்றிருக்கோம். ஏலக்காய் வந்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம வந்து கலர் பவுடர்லாம் எதுவும் போடலை, இயற்கையான முறையில் தான் செய்கிறோம். நெய்யும் சுத்தமான பசுமாட்டு நெய், அதுமாதிரி சுத்தமான பொருளில் சேர்த்து செய்யுங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த உளுந்து மாவில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்புகளுக்கெல்லாம் வலுவடையும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பாரம்பரிய சமையல். ஒரு முறையாவது எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட இது வந்து முடியும் தருவாயில் இருக்குது நம்ம அல்வா. பாருங்கள், சுருண்டு வருது பாருங்கள், நீரெல்லாம் சுருண்டு போச்சு. அதுலேருந்து நெய் கக்கி வருது பாருங்கள் வெளியில். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் தயாராகிடும் அல்வா. பாருங்கள், இதில் வந்து முருங்கைக்கீரையும் இருக்குது. நம்ம நெய்யில் வந்து முருங்கைக்கீரையோட சாரத்தெல்லாம் இறக்கி முருங்கைக்கீரையை போட்டு எடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது முருங்கையோட சாரம்லாம் அதில் இருக்குது. முருங்கைக்கீரைகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த நெய்யில் வந்து முருங்கைக்கீரையும் இருக்கும். முருங்கை நெய் கிட்டத்தட்ட இது முருங்கைக்கீரை அல்வா மாரி தான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அற்புதமாக வந்துடுச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ சேர்த்தோம் இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், அந்த அளவு சுருண்டு வந்துடுச்சு.
கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அல்வா கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி வந்துடுச்சுன்னு. நம்ம ஆரம்பத்தில் போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்தா தான் புரியும். அதனால் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடி பிடிக்காமல் கிண்டணும், அதுதான் இதில் உள்ள வேலையே. பாருங்கள், அல்வா வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போது எந்த அளவுக்கு சுருண்டு வருது பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரணும். இப்படி வந்துடுச்சுன்னா அல்வா வந்து செஞ்சு முடிச்சிட்டோன்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க, இதுதான் அல்வா பதம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருக்கு நமக்கு. 1 மணி நேரமாக நம்ம கிண்டிருக்கோம். கைவிடாமல் கிண்டணும், அப்போ தான் இது நல்லா சுவையாக இருக்கும். பார்த்துக்கோங்க, அல்வா செஞ்சு முடிச்சிட்டோம். பாருங்கள் நண்பர்களே, இப்போ வந்து நம்ம உளுந்து அல்வா செஞ்சு முடிச்சிட்டோம். எல்லோரும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு சொல்லுங்கள். எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.